காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நான் எப்போ போடுறேன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள். இருந்தாலும் ட்ராவலிங் தான் நம்மளுக்கு முக்கியம். இன்றைக்கி பசியாறிட்டு நம்ம இந்த கோட்டையை தான் ஏறி சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்குள்ள ஐட்டினரி என்னென்னா, நான் பசியாறிட்டு ஓட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. அவங்க இன்றைக்கி வரல, ஃபுல் ரெஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் அடுத்து டெல்லி போகிறோம்ல, அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அவங்க ரெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்குள்ள பிளான் என்னென்னா, முதல்ல நான் ஓட்டோ எடுத்துகிட்டு உமேட் பவன் பேலஸு, மண்டோர் கார்டனு, ஜஸ்வந்த் தடா இதெல்லாம் சொந்தமாக உங்கள் கூட சுற்றி பார்க்க போகிறேன். ஏன்னா அதுக்கு கைட்டு தேவையில்ல. அதுக்கப்புறம் திரும்ப ஹோட்டல் போயிட்டு போன வீடியோவில் பார்த்தோம்ல அதே கைட்டு அவரை கூட்டிகிட்டு தான் அந்த கோட்டையை சுற்றி பார்க்க போகிறேன். இதுதான் பிளான். வந்தோடனே வந்து பேக் செக் பண்ணுவாங்க. பேக் செக் பண்ணிட்டு அங்கே டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளுக்கு போக வேண்டிதான். இதே நாள் போன வருஷம் வந்து நான் அமேசானில் இருந்தேன். இந்த வருஷம் நான் ஜோத்பூரில் பேலஸில் இருக்கேன். எங்கே பாருங்க, பேலஸ். வெளியவே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தால் உள்ளுக்கு எப்படி இருக்கும், போய் பார்ப்போம். இந்த அரண்மனையை 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அரச குடும்பத்தின் குடியிருப்பு, அதுக்கப்புறம் ஆடம்பரமான தாஜ் பேலஸ் ஹோட்டலு, அடுத்து அருங்காட்சியகம் மியூசியம். உமேட் பவன் அரண்மனை கட்டிய வரலாறு பார்த்திங்கன்னா, அவங்களோட ரத்தோர் வம்சத்தின் நல்லாட்சியை தொடர்ந்து வறட்சியின் காலம் வரும் என்று ஒரு துறவி சாபத்தோடு இணைக்கப்பட்டுள்ளதுங்க. இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லைங்க. நிறைய இங்கே கதைகள் பார்த்திங்கன்னா வந்து துறவியின் சாபத்தினால நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. சரி, அடுத்து பிரதாப் சிங்கின் 50 ஆண்டு கால ஆட்சியின் முடிவில் அதுக்கப்புறம் ஜோத்பூரில் தொடர்ந்து 3 வருஷமாக கடுமையான வறட்சி. அந்த சமயத்தில் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா, ராஜா கிட்ட முறையிட்டாங்க. அந்த சமயத்தில் ஜோத்பூரில் 37வது மாவார் ஆட்சியாளரான உமேட் சிங் விவசாயிகளுக்கு உதவுவதற்காக மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரண்மனை கட்ட முடிவு செய்தார். ஏன்னா அதனால 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஹென்ரி வோகன் லான்செஸ்டர் தான் கட்டிட கலைஞராக நியமிக்கப்பட்டார். அந்த காலகட்டத்தில் நியூ டெல்லி அரசாங்கம் கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கட்டிட கலைஞராக இருந்தவர் எட்வின் லுட்யன். இவங்க 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் உள்ளவர்களானதால் 2 கட்டிடக்கலையும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குங்க. வெஸ்டர்ன் மற்றும் இந்திய கட்டிடக்கலையை மிக்ஸ் பண்ணி அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. 1943 இந்த அரண்மனை திறக்கப்பட்ட போது உலகின் மிகப்பெரிய அரச குடியிருப்புகளில் ஒன்றாக கருதப்பட்டது. பிறகு 1971 காலகட்டத்தில் ஆட்சிக்கு வந்த கட்சிங் 2 இந்த அரண்மனையின் ஒரு பகுதியை ஹோட்டலாக மாற்றிருக்காரு. நிறைய காடி டிஸ்பிளே இருக்குது. என்னென்னா வந்து வெளிச்சமாக இருக்குது, அது வந்து சரியாக எடுக்க முடியல. உங்களுக்கு ரஃப்லி வந்து தெரியும் கொஞ்சம். ஆனால் பயங்கரமாக தான் இருக்குது. எல்லாம் நல்லா வந்து பாதுகாத்து எல்லாத்தையும் அழகாக வச்சுருக்காங்க. நல்லா பளிச்சுன்னு தருது. சென்னை தமிழ்நாடுலேருந்து வந்திருக்காங்க. பேசிகிட்டு இருந்தோம். ஒரு குரூப் வந்திருக்காங்க. 4 நாள் தான், எல்லாம் இன்னைக்கு கிளம்புறாங்க. வியூ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம ஆட்டோ வந்துருச்சு. பார்த்தோன்னா மண்டோர் கார்டன் அதுக்கு வந்திருக்கோம். பாருங்க. ஓகே, இல்லை போவோம். இந்த மண்டோர் கார்டன் ஜோத்பூர் நகருக்கு வடக்கே 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. ஃபாரினரோட டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ். காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி மட்டும் இருக்குங்க. இரவில் இந்த இடம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த இடம்லாம் வந்து அந்த பல்ப் லைட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நடக்க கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி பகி கூட இருக்குது. இதில் கூட நீங்கள் ஏறி போகலாம். ஆனால் நம்ம இதிலலாம் போக மாட்டோம், நடந்து தான் போகிறோம். ஏன்னா அழகை ரசிக்கணுன்னா நடந்து தாங்க போகணும். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அதோட இந்த இடம் என்னோட லிஸ்ட்டில் மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. ஏன்னா இதெல்லாம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத இடங்க, ஆனால் ரொம்பவே அழகான இடம். இதனுடைய கதையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் ஆச்சரியப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து நான் பார்க்கணுன்னே வந்திருக்கேங்க. இந்த மண்டூர் தோட்டம் கார்டன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது உண்மையிலே கார்டனா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதனுடைய வரலாறை நான் சுருக்கமாக சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் எப்போதும் போல் இந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க. இந்த மண்டூர் கார்டன் பார்த்தீங்கன்னா கார்டன் மட்டும் இல்லைங்க, ஆனால் கல்லறைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பூந்தோட்டங்க. இந்த கல்லறைகள் வழக்கமாக ராஜஸ்தானோட கட்டிட வடிவமைப்பில் மட்டுமின்றி இந்த இந்து கோவில்களின் கட்டிடக்கலை பாணியிலும் அமைக்கப்பட்டிருக்குங்க. 4 மாடி உயரத்தில் சிவப்பு மணல் கற்களால் கட்டப்பட்டிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மகாராஜா தகத் சிங் வரை மாவார் அரசர்களின் தேவாலயங்கள் கட்டப்பட்டிருந்தன.
பிறகு மகாராஜா ஜஸ்வந்த் சிங் 1 முதல் ஜஸ்வந்த் தடா அரசு தகன மைதானமாக மாறியதுங்க. வாவ், இந்த இடத்த பார்க்குறப்ப இங்கே வர வரைக்கும் எனக்கு இங்கே கல்லறைகளால் அலங்கரிக்கப்பட்ட கார்டன்னு தெரியவே தெரியாதுங்க. வெறும் கோயில் மட்டும்தான் நினச்சேன். ஏன்னா இந்த கல்லறைகள் தவிர இன்னொரு விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்னென்னா 300 மில்லியன் நம்மளோட கடவுள்கள், இந்து கடவுள்கள் எத்தனை கேட்டிங்கன்னா 300 மில்லியன்னு சொல்லுவாங்க. அந்த 300 மில்லியன் இந்து கடவுள்களும் இந்த மண்டூர் கார்டனில் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் நம்பி தாங்க ஆனும். அவ்வளோ பெருசுங்க இந்த இடம். இந்த கோயில் நல்லா அழகாக இருக்குது. பார்க்குறப்ப அழகாக இருக்குது. உள்ளுக்கு போய் பார்ப்போம். இங்கே படி இருக்குது, ஏறி பார்ப்போம் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இவ்வளோதான். போகலாமா மேலே? ஓ, அடைச்சி வச்சுருக்காங்க அங்கே பாருங்க. ஐசி இல்லைன்னா மேலே போய்க்கலாம். மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக்கினாங்க. முதலேருந்து நான் காமிச்சிட்டு வரலங்க. இந்த இடத்த நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதோட கட்டிடக்கலை எவ்வளவு நுட்பமாக, யூனிக்காக, ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கல, அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குங்க. என்னால் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிக்க முடியல, ஏன்னா நான் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தேங்க. உங்களுக்கு முக்கியமானது மட்டும்தான் எடுத்து காமிக்கிறேன். இதை நீங்கள் அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ஒரு 3 to 4 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இடம். நான் சொன்ன மாதிரி இங்கே ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் டிஃப்ரெண்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அற்புதமாக யூனிக்காக இருக்குது. 300 மில்லியன் கடவுள்கள் சொல்கிறாங்களே, எல்லாத்தையும் நீங்கள் இங்கே பார்க்கலாங்க, அதிர்ந்து போவீங்க. இங்கேயும் வந்து மேலே போக முடியாது, அடைச்சி வச்சுட்டாங்க. இல்லைன்னா மேலே போய் சுற்றி பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே பார்த்தீங்களா தேனீக்குடி, அதே தான் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதையா நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. உள்ளுக்கு ஒரு சில ஒன்றுமே இல்லை. அந்த வவாலோட இதுதான் ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, முடியல. அழகாக ஒரு ரவுண்டு வருது, அழகாக செஞ்சுருக்காங்க. நம்ம அப்படியே அந்த சைன் போர்டை பார்த்துக்கிட்டே வந்து போக வேண்டியதான். குரங்கு எவ்வளோ பெருசாக இருக்குது. மண்டூர் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண சிட்டி இல்லைங்க, அது ஒரு பழமையான நகரம், ஏன்ஷியன்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டில் இதை மண்டாவியாபுராவின் பிரதிகாரர்களின் ஆட்சியிடமாக இருந்திருக்குங்க. இவங்க அந்த காலத்தில் டெல்லி சுல்தான் துக்ளக் வம்சத்தில் இருந்து பாதுகாப்பிற்காக ரத்தோர் தலைவர் ராவ் சுண்டாவுடன் கூட்டணி உருவாக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் கூட்டணின்னா எப்படிங்க, கல்யாணம் தாங்க. அவர் மண்டோரின் இளவரசியை கல்யாணம் பண்ணி அவருக்கு வரதட்சணையாக மண்டூர் கோட்டை கிடைச்சதுங்க. அந்த மண்டூர் கோட்டை 1459 வரை அவரது குடும்பத்தின் தலைநகராக செயல்பட்டதுங்க. அதுக்கப்புறம் ராவ்ஜோத அரியணை ஏறிய போதுதான் புதிதாக நிறுவப்பட்ட ஜோத்பூருக்கு மாற்றப்பட்டது. இப்போ நீங்கள் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே வர்றப்ப கார்டன்லேருந்து நான் எங்கடா போயிட்டேன்ட்டுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இது என்னன்னா, நம்ம பார்த்தோம்ல முன்னுக்கு இந்த கல்லறைகள், கோவில்கள் எல்லாம் அந்த கார்டனில் இருந்துச்சு. அந்த கார்டனுக்கு பின்னாடி ஒரு பாதை போதுங்க, 350 மீட்டர் தொலைவில். இது என்னன்னா, அந்த 350 மீட்டர் தொலைவில் அப்படியே நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மலை மேலே மண்டூர் கோட்டையின் இன்னும் எஞ்சி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப இல்லைனாலும் அதனுடைய பிரம்மாண்டத்தை இதை பார்க்குறப்ப அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய கோட்டையாக இருந்திருக்கோன்னு என்னால் உணர முடியுதுங்க. உண்மையிலே அழகாக இருக்கு பாருங்க. லோக்கல் கூடயே சேர்ந்து வந்துடணும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். நல்லா இருக்குது, அழகான ஒரு அது. அது உள்ளுக்கு வந்து பார்த்தா அப்படி இருக்குது. என்ன தெனவட்டா உட்காந்துருக்குங்க பார்த்தீங்களா? அது என்ன யோகா செய்தா? இப்போ பாருங்கள், நம்ம போகும்போது அப்போ தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாம் திறந்து விட்டாங்க. அழகாக இருக்குது பார்க்கவே. இது பார்த்திங்கன்னா மண்டூர் கார்டனில் இருக்கிற ஏக் தம்பா மஹாலுங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா இந்த மியூசியம் ஹால் ஆஃப் ஹீரோஸ், வீரர்களின் மண்டபம் அப்படின்ட்டுன்னு இருக்குங்க. அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த போனோம்ல அந்த கோவில்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடம் எல்லாமே உங்கள் காலனியை வெளியே கழட்டி வச்சுட்டு தான் நீங்கள் உள்ளுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கணுங்க. இதுலேருந்து நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுங்க, இந்த இடம் எவ்வளோ பெருசு, எவ்வளோ நேரமாக நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். மழையோ வெயிலோ அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும். அடுத்து ஏன்ஷியன்ட் சிட்டிலேருந்து நம்ம இன்னொரு அழகான இடத்துக்கு போகிறோங்க. அந்த இடம் பேர் ஜஸ்வந்த் தடா. அது ஏன்ஷியன்ட் சிட்டியை விட அழகாக இருக்குமா என்னான்னு நம்ம போய் ஆராய்வோம் வாங்க.
அழகா இருக்கு. நீங்க உங்களால கெஸ் பண்ண முடியுதாங்க இது என்னவா இருக்கும்னு? இதை பத்தி சொன்னாலும் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இதுவும் ஒரு கல்லறை ஆகுங்க. ஜோத்பூர் மாநிலத்தின் மகாராஜா சதா சிங் என்பவரால் 1899 அவரோட அப்பா மகாராஜா 2ஆம் ஜஸ்வந்த் சிங் நினைவாக கட்டியிருக்காருங்க. இதுவும் மாவாரின் அரச ராஜ்புத் குடும்பத்தின் தகன மைதானமாகவும் செயல்பட்டிருக்கு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பளிங்கு கற்களால், அதுவும் மக்ரான பளிங்கு கற்களால் செதுக்கப்பட்ட கல்லறைங்க. இது ரொம்பவும் மெல்லிதாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறதுனால அந்த சூரியன் ஒளி பட்ட உடனே அது அப்படியே பிரகாசமா ஜொலிக்குதுங்க. ஃபுல் சிட்டியை வந்து எல்லாமே வந்துடுது. இங்கேருந்து மேலேருந்து பார்க்குறேன் ப்ளூ கலர் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணிடலாம். இங்கேருந்து மேலே வந்து பார்த்தா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரதான கல்லறை ஒரு கோவில் போல கட்டப்பட்டிருக்குங்க. இங்க பூஜை சடங்குகள்லாம் செய்யறாங்க. ஏன்னா முன்னோர்களை வழிபடுவது ராஜபுத்திர குலத்தினருக்கு ரொம்பவே பொதுவானதுங்க. அழகாக இருந்துச்சு. இன்னும் சென்னை இந்தியாவிலேருந்து வந்து நான் நினைக்கிறேன் 2 நாள் பஸ் வந்திருக்காங்க. செம்ம கூட்டம் எல்லாம் அவங்க தான். எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் வெயில் சரியான வெயில், ரொம்ப ரொம்ப வெயில். ஆனால் அந்த வெயிலுக்கு இந்த கல் மினு 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 மின்னுது. இந்த அழகான கல்லறைங்க காலை 9 இருந்து மாலை 5 மணி வரை திறந்திருக்குங்க. அதோட இதனோட கட்டணம் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபீஸ் மட்டுமே ஃபாரினருக்கு. அதோட இந்த இடத்த நம்மளோட சிறந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மகாத்மா காந்தியால் திறந்து வைக்கப்பட்டிருக்குங்க. அதனால காந்தியால் திறந்து வைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் நினைவு சின்னங்களில் ஒன்றாக ஜஸ்வந்த் தடாவும் திகழ்கிறது. இன்று வரை ஜஸ்வந்த் தடா மெஹரங்க மியூசியம் ட்ரஸ்ட் மூலம் இந்த இடம் பராமரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளதுங்க. இப்ப மணி 3ங்க. நேரா நான் மெஹரங்க ஃபோர்ட் அந்த மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போறேன். ஏன்னா போன வீடியோல வந்தார்ல அதே கைட்டை தான் இதுக்கும் நான் புக் பண்ணியிருக்கேன். அவர் அங்க மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்க்க போறோம். இந்த மெஹரங்கர் கோட்டைக்கு மொத்தம் 7 கேட் இருக்குங்க, போல் இருக்கு. அதுல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல டேக் காங்க்ரா போல், இப்போ பார்த்தீங்கன்னா பீரங்கி குண்டுகளால் குண்டு வீசப்பட்ட வடுக்களை இன்ன வரைக்கும் தாங்கி நிற்குதுங்க. நம்ம நேற்று ஒரு கதை சொன்னோம்ல, இந்த கோட்டையை வந்து கட்டுறதுக்கு அந்த கேர்ஸை லிஃப்ட் அப் பண்ண அவரை வந்து உயிரோட வந்து அவரே வாலண்டியராக வந்தார். அவரோட உயிரோட வந்து போச்சாங்கன்னு, அது இங்கே தான் போச்சாங்களாம் உயிரோட. அடுத்தடுத்து கேட்டு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் வெற்றியின் வாயில். ஜெய்ப்பூர் மற்றும் பிகானார் உடன் போரில் தனது வெற்றியை கொண்டாடுவதற்காக 1806 மகாராஜா மான்சிங் கட்டினார். பத்தேபோல் 1707 முகலாயர்களுக்கு எதிரான வெற்றியை கொண்டாட கட்டப்பட்டது. கோபால் போல் பார்த்தீங்கன்னா பத்தேபோலுக்கு பிறகு 2வது கேட்டு. அதுக்கப்புறம் அம்ருதி போல் வந்து டெத் காங்க்ரா போலுக்கும் லோஹா போலுக்கும் இடையில இருக்கு. லோஹா போல் என்னன்னா கோட்டை வளாகத்தின் முக்கிய பகுதி, அதாவது இறுதி கேட்டுங்க. அடுத்து சூரஜ் போல் தான் அரண்மனைக்குள்ள போகிற கேட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாவோட வைஃப் ராணிகளோட கைரேகைகள். இது சக்தி அடையாளங்கள். அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு செரமனி செய்வாங்க. ராஜா செத்து போயிட்டா அவரோட வைஃப் எல்லாமே உடன்கட்டை ஏறணும்னு, அதுதாங்க இது. இந்த மெஹங்கர் கோட்டைன்னு சொல்கிறாங்களே, சமஸ்கிருதத்தில் மெஹர்னா சூரியன், கர்னா கோட்டை. அப்படின்னா இந்த மெஹரங்க கோட்டையை என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு சூரியனின் கோட்டை அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்கங்க. இது கட்டினது ரத்தோர் குலத்தின் தலைவரான ராவ் ஜோதாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அவர் 1459 ஜோத்பூர் மாவாரின் தலைநகராக மண்டோர் முந்தைய தலைநகரமாக இருந்துச்சுன்னு நம்ம போனோமே, அவர் தாங்க. இந்த இடத்துக்கு கைட் ரொம்ப முக்கியங்க. அரண்மனைக்குள்ளார அரண்மனைகள்னு நிறைய இருக்குது, மண்டபங்கள் இருக்குது, மியூசியம் இருக்குது. கைட் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸிங்க. இங்கேயும் நிறைய மஹால் இருக்குங்க. இங்கேயும் ஷீஷ் மஹால் இருக்கு, அந்த கண்ணாடிகளாலான மண்டபம். இப்போ அதுக்கு தான் நம்ம போகிறோம் வாங்க. மேலே இருக்குல்ல, அது வந்து உண்மையான இது இல்லை, கண்ணாடி இல்லை. இதுதான் வந்து உண்மையானது. அது ஏன் கீழே வச்சுருக்காங்கன்னா அது இடிஞ்சு விழுந்துருச்சு, அதனால கீழே வச்சுருக்காங்க. பாருங்க அவங்களோட கட்டிடக்கலை எவ்வளவு நுணுக்கமா அவ்வளோ அழகா இருக்குதுங்க. எப்போதும் போல நீங்க அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த கோட்டையோட கதையை சுருக்கமா சொல்றேங்க. ஜோட அரியணை ஏறிய 1 வருஷத்திலேயே தனது தலைநகரத்தை மண்டோரில் இருந்து, காலையில நம்ம போனோம்ல அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடிவு செஞ்சுட்டாருங்க. 1000 காலத்திற்கும் மேலாக இருந்த மண்டூர் கோட்டையை இனி பாதுகாப்பிற்கு சரி வராது அப்படின்ட்டுன்னு அவர் வந்த இடம் இந்த மலை, பகுஞ்சிரியா பறவைகளின் மலை என்று அந்த
காலத்தில் அழைக்கப்பட்டதுங்க. அப்போ இங்கே நம்மளோட கோட்டையை கட்டலாம் அப்படின்ட்டு திட்டம் போட்டப்ப இந்த மலையிலேயே ஒரே ஒரு மனிதர் மட்டும் வாழ்ந்து வந்தார். அவரு தான் பறவைகளின் அதிபதியான சிரியா நாச்சி என்ற ஒரு துறவிங்க. அந்த துறவியை அவர் வலுக்கட்டாயமாக இந்த மலையிலேருந்து வெளியேற்றினார். அதனால அவர் ஜோடாவுக்கு சாபம் கொடுத்தாரு. என்னன்னா, இந்த இடத்துல எப்போதுமே தண்ணீர் பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும்னு. அதனால அவர் இந்த கோட்டையை கட்டும்போது மெக்வால் என்ற இனத்தில் இருந்து ராஜாராம் மெக்வாலை உயிரோடு அடக்கம் செஞ்சாருங்க. ஆனால் இது அவரை ஃபோர்ஸ் பண்ணியோ ஏதோ துன்புறுத்தியோ அவரை அடக்கம் பண்ணலை. அவரே வாலண்டியராக நாட்டுக்காக முன் வந்து தியாகம் செஞ்சாராம். நினைக்கிறேன் நிறைய இந்துஸ்தான் படத்துலலாம் பார்த்துருக்கேன். அதுதான் இது நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை 1459 கட்ட தொடங்கியிருக்காங்க. இருந்தாலும் பெரும்பாலும் கட்டிடங்கள் மகாராஜா ஜஸ்விங் சிங் காலகட்டத்தில் தான் கட்டியிருக்காங்கங்க. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கோட்டையாட்டும் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் ஒரு கிளான்ஸில் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக யூனிக்காக இருக்குங்க. இதோட பேர் பேர்ல் பேலஸ். மேலே பாருங்க, கோல்ட் பிளேட்டட கோல்டு வந்து இன்னொன்று கோட்டியாடு. இது வந்து குயினோட தான் பாருங்களேன். அது பக்கத்துலேயே இருக்குது. அதோட காவிங்க பாருங்களேன் எவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்கன்னு. அதுதான் அந்த அழகே கொடுக்குது. நீங்கள் டிக்கெட் வாங்கினோன்னு ஒன்று நீங்கள் நடந்து போகலாம், இல்லை அது பக்கத்தில் எலிவேட்டர் எடுத்தும் வந்து மேலே போகலாம். என்ன கேட்டால் நடந்து போனால் தான் அதோட அழகாக ரசிக்கலாம். உட்காந்து போகிறவங்கலாம் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓட்டோ வந்தோடனே நம்ம கிளம்பிட வேண்டியதான். அங்கே உட்காந்து லோக்கல் பிள்ளைங்களோட கூத்தடிச்சிட்டு ஆட்டோ அண்ணன் வந்தோடனே அப்புறம் நான் கிளம்பிட்டேங்க. இந்த கோட்டையை பார்க்கவே அதை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதோட நம்மளோட ராஜஸ்தான் பயணமும் முடிவடையுதுங்க. 14 நாள் நம்ம இங்கே இருந்தோம். எனக்கு இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது. ஏன்னா அவங்கள கூட்டிகிட்டு நான் ஷாப்பிங் போனோம்ல. அதோட இங்கே வந்து இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல இங்கே விநாயகர் சதுர்த்தி ஓடிட்டு இருக்குன்னு. பாருங்களேன், ஒன்றும் முடியவே இல்லைங்க. வந்து இறங்கினோன்னு பார்த்தா வண்டியாக அந்த கலர்லாம் தூவி அவ்வளவு விமரிசையாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இப்போ நம்ம சொன்ன இடங்களை தவிர்த்து, நம்மளாம் போய் பார்த்துட்டு வந்த இடங்களை தவிர்த்து பிகானர் இருக்குது, அஜ்மே, ஜெய்சல்மர் எல்லோ சிட்டின்னு சொல்லுவாங்களா, அது பாலைவனங்க, புண்டி, மவுண்ட் ஹபு மலை பிரதேசம் ராஜஸ்தானில், அதுதான் ஹில் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, சித்தோர்கர், இப்படி இன்னும் பல இடங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் அடுத்த வாட்டி கவர் பண்ணலான்னு இருக்கிறேங்க. கோலாகலமாக நம்ம ஜோத்பூர்லேருந்து நாளைக்கு காலையில் டொமெஸ்டிக் ஃப்ளைட் எடுத்து டெல்லி போகிறோங்க. இப்போ காலை மணி 8, நாங்கள் டெல்லியில் இருக்கோங்க. குளிச்சுட்டு பசி ஆறிட்டு நாங்கள் அடுத்து ஆட்டோவை எடுத்து சாந்தினி சவுக் வந்துட்டோம். ஹோட்டல்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தாங்க. 10 மணிக்கு இங்கே திறப்பாங்க. இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே மிட் நைட் ஃப்ளைட்டு எங்களுக்கு மலேசியா போகிறதுக்கு. இதோட நம்மளோட ராஜஸ்தான் சீரீஸும் முடியுது, இந்த காணொலியும் முடியுதுங்க. அடுத்து ஒரு குட்டி வீடியோவில் ராஜஸ்தானில் எங்கே அக்கமடேஷன் எடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ உங்களுக்கு புக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் உள்ள காணொலி எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, காமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள் காத்திக்கிட்டு இருக்கு. இதை முடிச்சிட்டோன்னே அடுத்து நம்மளோட கோத்தா கினபாலு, எவரெஸ்டோட ட்ரிப்பு எல்லாமே உங்களுக்கு வரோங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.